வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் டிகோடிங் ஆஃப் நேச்சர்ஸ் லா. இது ஒரு தமிழ் வீடியோ. ஏற்கனவே இங்கிலீஷில் 3 வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்ட் 1 பார்ட் 2 இங்கிலீஷ் வீடியோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக தமிழில் போட்டேன். அப்புறம் பார்ட் 3 வீடியோவை இங்கிலீஷில் போட்டேன். இப்போ அந்த பார்ட் 3 இங்கிலீஷில் போட்ட வீடியோவை இப்போ நான் தமிழில் போடுறேன். வெல்கம். இப்போ இந்த வீடியோ தமிழ் பதிவை பார்க்குறவங்க, பார்ட் 3யை டைரெக்டாக பார்க்குறவங்க, நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 டுகெதர் ஒரு தமிழ் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 ஆங்கிலம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ முதல்ல நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்ல வர்றது என்ன முதல்லன்னா, ஆத்மான்றது எல்லாமே சமம், எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஒரு உலகத்திலே உயர்ந்த மனிதன், எதை வேணால் அந்த உலகத்தில் செய்ய முடியுன்ற மனிதனுடைய ஆத்மாவும் உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல், ஒரு தெருவில் இருந்து கூட பிச்சை எடுக்க முடியாமல் மென்டலி ரிட்டார்டடான ஒரு பர்சனுடைய ஆத்மாவும் சமம். இந்த ஆத்மான்ற லெவலில் எல்லாமே சமம். அது நான் மனிதனுக்குள்ளே நான் பேசுறதால மனித ஆத்மா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இயற்கையினுடைய பார்வையில் எல்லா ஆத்மாவும், அது விலங்கு எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் ஆத்மாவில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. நம்ம உலகத்தில் தான் நம்ம இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உதாரணமாக உலகத்திலே ஒரு பெரிய மனிதன், அவனை ஆஹா ஓஹோன்னு புகழுவோம். ஒன்றுமே இல்லாத ஒருத்தவன், ரோட்டில் ஈவன் பிச்சை கூட எடுக்க முடியாமல் மனநல பாதிக்கப்பட்டவன், அவனை ஒரு சட்டையே பண்ண மாட்டோம். ஆனால் உண்மை என்னான்னு தெரியாது. ஏன்னா உலகத்திலே நிறைய பெரிய மனிதனாக இருந்து நிறைய ப்ரூவ் பண்ணவன் பல கெட்ட கர்மா, பல நல்ல கர்மா அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த மனிதன், இந்த ரோடோரத்தில் இருக்க மனிதன், ஒரு சுயநிலை இல்லாத மனிதன் கடைசி கெட்ட கர்மாவை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதான் உண்மைன்னு கிடையாது. பட் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த கடைசி அந்த வாய்ப்பு படி நம்ம பார்க்கும்போது அந்த கடைசி கெட்ட கர்மாவை அனுபவிக்கிறவன் அவன் இறந்த பிறகு அந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு போயிடுது. ஆனால் உலகத்தில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணோம். இன்னும் பல பிறவி, பல ஜென்மம் எடுத்து பல நல்லது கெட்டது அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால யாருமே உயர்ந்தவன், யாருமே தாழ்ந்தவன் கிடையாது. ஆத்மாவுடைய அடுத்த கட்ட நகர்வு தான் வெற்றி தோல்வி. இந்த உலகத்தில் வேற எதுவுமே வெற்றி தோல்வி கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உடல் அழியக்கூடிய உடல். ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் இயற்கை அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, இயற்கையினுடைய தத்துவம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு வரேன். நான் கமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணல. நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நான் சொல்கிறது ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியும். அது இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, அந்த கான்ஃபிடென்ஸ் என்கிட்ட இருக்குது. அதனால் கமெண்ட்டில் கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதை மீறி சில நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது ஒரு ஐடியல் கேஸ் சினாரியோ, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, நீங்கள் சொல்கிறத அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது அப்படின்னு. நான் ஒரு போதகரோ, ஒரு ப்ரீச்சரோ, ஒரு அட்வைஸரோ கிடையாது. இந்த வீடியோ நான் போட்டது என்னென்னா, இயற்கையினுடைய விதியை அந்த மெக்கானிசத்தை பிரித்து உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் இந்த இயற்கையினுடைய விதி, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துங்க, அவ்வளோதான். என்னுடைய தாட்டை நீங்கள் அலைன் பண்ணி வாழும்போது இதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துங்க. ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுங்க, நான் கெட்டது பண்ணும்போது அது எனக்கு வரும்னு. அப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு வந்தது அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை. எதுவுமே பண்ணாமல், எந்த தப்பும் பண்ணாமல் ஒரு கஷ்டம் யாருக்கும் வரவே வராது. அது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நிகழ்வு நடக்காது. ரைட்டுங்களா? அதை நீங்கள் எடுத்துங்க, அவ்வளோதான். நான் மற்றபடி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், அதை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், அது சொல்கிறது என்னுடைய நோக்கமும் இல்லை. ஸோ நான் உணர்ந்து
உணர்ந்தது வந்து இந்த ஆத்மா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுது அதை தான் நான் உணர்ந்து சொல்கிறேன்னே கண்டி. அதுக்கப்புறம் வந்து இறந்த பிறகு இது நடக்கும் அது நடக்கும் இப்படி வரும் அப்படி போகணும். அதான் நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லிட்டேன். கண்டவர் விண்டிலார் விண்டவர் கண்டிலார், அது யாருக்குமே தெரியாது. யாராவது சொல்லி நம்பினா உங்களுடைய இஷ்டம், நீங்கள் நம்புங்க, தப்பு இல்லை. பட் அது வந்து பொய் என்னை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? இந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு போகணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது. அதே மாதிரி நான் வந்து இது பண்ணால் இது கிடைக்கும், அது பண்ணால் அது கிடைக்கும், இப்படி போங்க அப்படி போங்க, இங்கே உருளுங்க அங்கே பரலுங்க, அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வந்து எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உண்மையும் இல்லை, எனக்கு தெரியாது. வேற யாராவது சொல்லி அது உண்மையாக இருந்தால் பண்ணுங்க, அது உங்கள் இஷ்டம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தெரியாது. இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் இயற்கையினுடைய சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு. இயற்கை வந்து எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கும். செடி கொடி விலங்கு மனிதன் பூச்சி புழு எல்லாமே ஒன்றா பார்க்கும். அதான் இயற்கை. ஸோ நம்ம வந்து இப்போ செடி கொடி விலங்கு இதெல்லாம் விட்டுடுவோம். நம்ம ஸ்கோப் வந்து நம்ம மனிதருக்குள்ள இருக்க ஸ்கோப் எடுத்து பேசுவோம். ஸோ இயற்கையினுடைய தன்மைக்கு எதிராக நம்ம எது பண்ணாலும் நம்ம மாட்டிக்குவோம் 100%. உதாரணமாக நம்பிக்கை பேரில் நான் பிரிக்கிறேன். என் நம்பிக்கை உன்னதமான நம்பிக்கை, சத்தியம், உண்மை, என் நம்பிக்கை தான் கரெக்டு. இல்லை, இனப்படி என் இனம்தான் உயர்ந்த இனம், எதுதான் ஒரிஜினல் இனம், மொழி என் மொழி தான் உயர்ந்தது, என் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் என் மொழிக்கு ஈக்குவல் கிடையாது. மொழி, ஜாதி, நான் பிறந்த ஜாதி தான் வந்து உயர்ந்த ஜாதி, மற்றதெல்லாம் கம்மி ஜாதி. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பல பிரிவுகள் இயற்கை நிச்சயமாக விரும்பாது. இந்த மாதிரி பிரிவுகளை பல பேர் பண்ணி பல 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 பேர் நல்லா வாழ்கிறாங்க. இதே ஒரு தொழிலாட்டுன்னு மனித இனத்தை பிரித்து நம்பிக்கை பேர்லையோ இனம் மொழி மதம், இனம் மொழி நம்பிக்கைன்றது மதம், இனம் மொழி ஜாதி இந்த பேர்லையோ பிரித்து அதில் குளிர் காஞ்சி அதில் பெனிஃபிட் அடைகிற உங்களுக்கு சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய தண்டனை அவங்களுக்கு இருக்குன்னு. ஏன்னா இயற்கைக்கு மாறா எது பண்ணாலும் கதைக்காகாது. ரைட்டுங்களா? இயற்கை எல்லாரையும் ஒன்றா பார்க்குது. இயற்கையினுடைய இதுன்னா மனித இதுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது மனித இனமே ஒன்றா இருக்கணும், எல்லாமே ஒன்று. இந்த மனித இனத்தில் ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அப்போ இயற்கை சேலஞ்சு கொடுக்கும் நமக்கு. இப்போ உதாரணமாக எக்ஸ்டர்னல் சேலஞ்ச், ஒரு சுனாமி வருது கடல்லேருந்து, அது ஒரு சேலஞ்ச். ஒரு பூகம்பம் வருது, அது ஒரு சேலஞ்ச். இன்டர்னல் சேலஞ்சு, இப்போ கோவிட்ன்றாங்க, கொரோனான்றாங்க, அது இது உடம்புக்குள்ளேயே சேலஞ்ச். இதை வந்து மனித இனம் ஒன்றா சேர்ந்து இயற்கையை எதிர்த்து நம்ம போராடணும். இயற்கை வந்து ரொம்ப நியாயமான ஒரு கேம் ஆடுது நம்மளோட. அது அதனுடைய சேலஞ்சை போட்டுனே வருது. நம்ம அதை எதிர்த்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரமா இல்லையான்னு பார்க்குறது. அது எவ்வளோ சீக்கிரம் வர முடியும். ஆனால் நம்மளுக்குள்ளேயே பல பிரிவு, அதாவது சிலர் வந்து வாழணும், அதுக்காக பிரித்து 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 சொல்லி என் நம்பிக்கை தான் இப்போ இதுதான் சத்திய வாக்கு, ஒன்று எந்த நம்பு இல்லைன்னா நீ இருக்காத, இந்த மாதிரி சொல்றது இல்லையா? என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, இல்லை என் மொழி தான் சிறந்த மொழி, இல்லை என் இனம் தான் பெரிய இனம். இதை தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இயற்கை அதாவது இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு விதிப்படி ஃபார்முலா படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த இதை செஞ்சவன் நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த இதை உருவாக்குனவங்க யாரோ, இதை வந்து போற்றுனவங்க யாரோ, நம்ம இறந்த பிறகு நமக்கு தெரியும் அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு. ஆனால் நம்ம வந்து திருப்பி நம்ம சந்ததி கிட்ட இதை நம்பாத, டுபாகோர் சொல்லிட்டு போயிட்டான் இது இப்படி வீடுன்னு, இதை நம்பாத, ரைட்டா, இதை நம்புனா நம்ம காலி அப்படின்னு சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, அப்படியே இருக்க வேண்டியது தான். அதனால தயவு பண்ணி இயற்கையினுடைய விதி என்னன்னா எல்லாம் ஒன்று, எந்த பயஸும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்று. எந்த நம்பிக்கை வேணா நீங்க வச்சுங்க, அது உங்களோட நம்பிக்கைன்றது. நீங்க உங்க மனசுக்குள்ள ஈவன் அதை வந்து உங்க குடும்பத்துக்கிட்ட கூட நீங்க திணிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை அதை வச்சுட்டு அவங்க போட்டோம், அவ்வளவுதான்.
நீ வந்து அதை பரப்பணும். கடவுள் கொடுத்த நம்பிக்கை ஏங்க நம்ம காசு கொடுத்து பரப்பணும், இல்லை ஏங்க நம்ம மிரட்டி இது பண்ணணும்? அப்போ கடவுள் கொடுத்த நம்பிக்கையில் உங்களுக்கே நாம் இது இல்லை, சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அது மேலே. அதை நம்ம பரப்புனாதான் அது பரவும். இல்லைன்னா அது என்னங்க கடவுள் கொடுத்ததுன்றது ஆட்டோமேட்டிக்காக போயிடுமாங்க எல்லார்கிட்டையும். இது தனியாக நான் வந்து ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன் நான் இதை சம்மந்தமாக, ரைட்டுங்களா? இன்னொன்று வந்து முக்கியமான ஒன்று என்னன்னா, உண்மை. இயற்கை கிட்ட 3 இது இருக்கு முக்கியமானது. ஒன்று உண்மை, இன்னொன்று வந்து தியாகம், இன்னொன்று வந்து அன்பு. இந்த உண்மைன்றது தான் டாப். உண்மைக்கு மேலே எதுவுமே கிடையாது. இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கூட அவர் அந்த உண்மைக்கு கீழே தான் வந்தாகணும், வேற வழி கிடையாது. அதே மாதிரி தியாகம் அன்பு செகண்டரி, அதுக்கும் அதுக்கும் பலன் இருக்கு. பட்டு உண்மையை மீறி கிடையாது, உண்மைதான் அல்டிமேட். இப்போ தியாகம்னா நம்ம கஷ்டப்படுறோம், உண்மையாக உழைச்சி அண்டர்லைன் பண்ணிங்க, உண்மையாக உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம். எவ்வளோ கஷ்ட நஷ்டம்னாலும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் கூட இருந்து அனுபவித்து நம்மளுடைய சுகதுக்கங்கள்லாம் இழந்து நம்ம வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறோம். யாராவனா இருக்கட்டும், அது ஒரு தியாகம் மாதிரி. அவன் வாழ்க்கையை அவன் தியாகம் பண்ணுறான் இன்னொரு ஆத்மாங்களுக்கு. ரெண்டாவது அன்புன்றது ஒருத்தவங்களை உண்மையாக ஒருத்தவங்க மேலே நம்ம வந்து அன்பு வைக்கிறோம். அது எந்த மாதிரி அன்பாக வேணா இருக்கலாம், காதல்னு கிடையாது, எல்லாமே அன்பு தான். ஸோ ஒரு உண்மையாக ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்கிறோன்னா அதுவும் உண்டு. ஆனால் உண்மைன்றது அது வந்து கடவுளே ஒருத்தர் அங்கே அப்படி இருந்தா கூட அவரும் அந்த உண்மை கீழே கட்டுப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்ட கர்மா நல்ல கர்மா இந்த பதிவுகள் வந்து இந்த இதில் நம்ம ஆத்மாலேருந்து அழிஞ்சிடணும், ரைட்டுங்களா? ஒன்று நீங்கள் நோட் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில், நீங்கள் பண்ணுற தப்பு கரண்ட்டாக இப்போ பிறந்து நீங்கள் பண்ணுற தப்புங்க உடனே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தண்டனை கிடச்சி போச்சு. நான் தப்பு பண்ண உங்களுக்கு தெரியும், நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்க, தண்டனை கிடைக்குது. அது வெளியே கூட சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். உடனே இந்த லைஃப் டைம்லேயே நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் உடனே தண்டனை கிடைக்குதுன்னா உங்களுடைய ஆத்மா அடுத்த நிலை போகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ உதாரணமாக ஃபர்ஸ்ட் வந்து உண்மை. எந்த உண்மையை மறைச்சி ஒரு மனிதனுடைய ஆத்மா அடுத்த நிலைக்கு போகாது. ஃபார் ஷுவர். எல்லா உண்மையும் யாருக்கு தெரியணுமோ, நீங்கள் சொன்ன உண்மை இல்லாத விஷயம், நீங்கள் சொன்ன பொய் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட கேட்டு அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது முடியுது, அந்த பொய்யினுடைய கெட்ட கர்மா முடியுது. ஆனால் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்மா அடுத்த லெவலில் இருக்குன்னா, இப்போ உதாரணமாக இப்படி சொல்லலாம், நான் ஸ்வீப்பிங்காக சொல்லலை எல்லாரையும், மெஜாரிட்டி சில பேர் வந்து 100க்கு 100 உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து யாருமே வந்து பொய் சொல்லாதவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் பொய் சொல்லாமே இருந்துருக்கலாம் வாழ்க்கை பூரா, நமக்கு தெரியாது. பட் மெஜாரிட்டி நம்ம பொய் சொல்லியிருப்போம் நம்ம வாழ்க்கையில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ன்ற வார்த்தையை சொல்கிறேன். எந்த பொய் வந்து யாருக்கு முக்கியம், எந்த உண்மையை மறைக்கிறோம் யாருக்கிட்டையோ, எந்த பொய்யை சொல்கிறோமோ அது ஒவ்வொரு பொய்யும் வந்து ஒவ்வொரு அது தன்மைக்கு ஏற்ற மாதிரி யார் முக்கியன்றது அதுக்கு தெரியும். இதை நான் ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன். இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறோம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை மெடிக்கல் காலேஜோ இல்லை சயின்ஸோ இல்லை ஆர்ட்ஸோ ஏதோ காலேஜில் படிக்கிறோம். 2வது வருஷம் 4வது செமஸ்டரில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு 2-3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடலாம், ரைட்டுங்களா? இப்போ வந்து ஸ்கூலாக இருந்தால் அந்தந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க் ஷீட்டு கொடுப்பாங்க, அந்த பரீட்சைக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் கையெழுத்து போட்டு அனுப்பணும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பிடிஎம்னு சொல்லி ஸ்கூல்லே சொல்லி இந்த மார்க்லாம் எடுத்தாங்க. காலேஜில் அந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் படிக்கும்போது இல்லை, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் கேட்குறாங்க, என்னடா 4th செமிஸ்டர், அதாவது 2வது வருஷத்தினுடைய கடைசி செமிஸ்டர்,
பரீட்சைலாம் எழுதி ரிசல்ட் வந்தது, நான் எல்லாத்துலேயும் பாஸ்ன்றான். ஆனால் அவன் வந்து 2 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான். ஒரு பொய்யை அங்கே தூக்கி போடுறான். அதே விஷயத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன மச்சான் என்ன ஆச்சு ரிசல்ட்டுன்னா, மச்சான் நான் 2 3 இதில் ஃபெயில் ஆகிட்டேன். அவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறான். இப்போ இங்கே யார் மேஜர் ஸ்டேக் ஹோல்டரு? பேரண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உண்மையை சொல்கிறான். அவங்க இந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் அவங்க மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் கிடையாது. ஸோ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், யார் முக்கியமான ஆள், யார் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர், புரியுதா? அதை தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான்? உண்மையை சொல்கிறான். பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? இல்லை நான் அரியர்ஸ் அடுத்த 5th செமஸ்டரில் எழுதி கிளியர் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு நான் போயிடுவேன், இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவன் வந்து மறைச்சிட்றான் ஃபெயில் ஆந்த. இப்போ இந்த விஷயம் அப்படியே இருக்குது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இவன் ஃபெயில் ஆகிட்டான், இந்த இந்த 4th செமஸ்டரில் செகண்ட் இயரில் இவன் அவங்களுக்கு வந்து இந்த உண்மையை வந்து ஏதோ வெளிக்காட்டுது, ப்ரூஃபோடும். அப்போ அவங்க இவங்ககிட்ட வராங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சே, இதை மாதிரி இருக்க, நீ ஏன் பாஸ் பண்ணன்னு சொல்லும்போது நீ பதில் சொல்லி தான் ஆகணும், போய் சொன்ன கொண்டேன்னு. அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் யார் யார்கிட்ட ஸ்டேக் ஹோல்டர், முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் யார் யார்கிட்ட எந்தெந்த உண்மையை மறைச்சிங்களோ எல்லா உண்மையும் இந்த பிறவிக்குள்ளேயே எல்லார்கிட்டே நீங்கள் போயிட்டு அந்த பொய்யை சொன்னதை ஒத்துக்குன்னு அதுக்கு உண்டான கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போகும்போது அது அன்கவர் ஆகும். இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்போ ஃபெயிலான விஷயம் வந்து கடைசி வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் அப்படியே அவங்களும் இறந்து போவாங்க, இவனும் வாழ்க்கையை தொடர்ந்து போவான். ஆனால் அந்த பொய் வந்து அப்படியே நிற்குதாங்க, அந்த பொய் அப்படியே நிற்குது. யாருக்கிட்ட நம்ம சொன்ன பொய்யோ அவங்க கிட்ட நம்ம போயிட்டு அந்த பொய்யை இது பண்ணி உண்மையை நம்ம சொல்ல, அந்த பொய் அப்படியே நிற்குதாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த பொய் நீயா கூட போய் உண்மையை சொல்லாம தன்னால நீ சொன்ன இடத்துல நீ சொன்ன பொய்கள் எல்லாத்தையும் அதுவா வெடிச்சு வந்து உங்ககிட்ட நிக்குது, இந்த பொய் சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு ஆகும்போது இந்த லைஃப் டைம்குள்ளேயே நீங்க சொன்ன எல்லா பொய்யும் ஆகும்போது இது ஒரு இண்டிகேஷன், நீங்க வந்து கர்மா வந்து சரியா போயிட்டே இருக்கு. உங்களுடைய ஆத்மா ஒன்று இந்த பிறவி நீங்க இறந்த பிறகு அந்த ஆத்மா அடுத்த லெவலுக்கு போவோம், இல்லைன்னா இன்னும் ஒரு பிறவி எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப க்ளோஸ்ட் இருக்குது. பல பேருக்கு பல ஆயிரம் பொய் சொல்லியிருப்பான், யாருக்கு என்னன்னு தெரியாது. இப்போ நான் கூட அதாவது அந்த பொய்யினுடைய வீரியம் அவ்வளோ கூட பார்க்கணும். நான் சிலது பின்னாடி பேசலான்னு இருக்கேன், இப்போ வேற வீடியோஸில் பேசுகிறேன். சில பேர் இந்த ஹிஸ்ட்ரியே வந்து திருச்சி சினிமாவை கூட எடுக்கிறாங்க, சினிமாவை கூட வரலாறை மாற்றி எடுக்கிறாங்க. அதாவது நம்ம சொல்ற பொய் ஸ்டேக் ஹோல்டர்னா இப்போ நான் ஃபெயில் ஆனது வந்து அம்மா அப்பா அதோட முடியுது, பேரண்ட்ஸோட. சில பொய் வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட எல்லாம் பவர் இருக்குது, நம்ம பொய் சொல்லி நம்ம திருச்சி போட்டுடலாம் அப்படின்னு சினிமா கூட எடுக்கிறாங்க. அது மாதிரி அது எவ்வளோ பேர்கிட்ட போய் ரீச் ஆகுது அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் இல்லை என்கிட்ட ஆள் அம்பு சேனகின்னு எல்லாம் இருக்கு, நான் எடுப்பேன். அப்போ அமெரிக்காவில் ஒருத்தன் இருப்பான், ஆஸ்திரேலியாவில் ஜப்பானில் ஒருத்தன் இருப்பான். நீ எடுத்த சினிமாவை பார்த்துட்டு அது வந்து கம்ப்ளீட்டா வந்து அதுல நீ ஒரு அதாவது கற்பனையில ஒரு சினிமா இது வேற ஒரு வரலாறுன்னு எடுத்துட்டு அதுல பொய்யும் புரட்டையும் சேர்த்து அப்படியே உல்டாவா மாத்தி எடுத்துட்டு வெயிட் பண்ணா எல்லார்ட்டையும் போயிட்டு அப்ப இவன் என்ன இவன் எவ்வளவு பேர் உங்களுக்கு ஸ்டேக் ஹோல்டரு, இவன் எடுத்த சினிமாவை பார்த்த அத்தனை பேரும் அவனுக்கு ஸ்டேக் ஹோல்டரு. இவன் எந்த நிலைமைக்கு இவன் போய் நிற்பான். அதாவது உண்மையை எதிர்த்து எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடவுளால நீ சொல்ற உண்மை எவ்வளவு பேரை நீ சொல்ற போய் எத்தனை பேரோட போய் ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு அது வீரியமாய் நிற்கும். நீ அவ்வளோத்துக்கும் பதில் சொல்லணும். இப்போதைக்கு ஏதோ நல்ல கர்மா போவான், நான் இப்படி நீ இப்படி நான் இப்படி நாங்கெல்லாம் இப்படின்னு. ஆனா அது வந்து அந்த பொய் வந்து போய் ரீச் ஆனாலும் அவ்வளோ இடத்துக்கும் நீ அவங்க கிட்ட போய் திருப்பி அதை உண்மையா மாத்தணும். அது எப்படி மாத்துறது கொள்றதுன்றது கர்மானுடைய வேலை. நீ எத்தனை ஜென்மம் எடுப்பியோ இல்லை எப்படி பண்ணுவேன்றது உன்னுடைய இது. இப்ப எங்கிட்ட எல்லாம் நான் பொய் சொல்றேன், அதை நம்புறதுக்கு ஆளுகிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ண சினிமாலே இது நடக்குதுங்க இது. அதனால ஒரு கற்பனை, இது கற்பனைனா கற்பனை, ஒரு சரித்திர பதிவுனா சரித்திர பதிவு, அதுல என்ன உண்மை இருக்குதோ அதை அப்படியே பண்ணு. அதை விட்டு போட்டு
எனக்கு ஃபேவராக நான் மாற்றிக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இதெல்லாம் வந்து பின்னாடி நான் வீடியோஸில் போடுறேன். புரியுதுங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. அதனால வாழ்க்கையில் எப்பவுமே வந்து எல்லாமே ஒன்றா இருக்கணும், உண்மையாக இருக்கணும். எல்லா ஆத்மாவும் சமம். இதில் எந்த பேதமும் கிடையாது. எல்லா ஆத்மாவும் ஒன்றுக்குள்ளே லிங்க் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன், என் நம்பிக்கை தான் உண்மை. நான் கிளியராக சொல்லிடுறேங்க. இறந்த பிறகு நடக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் யாரும் வந்து சொன்னதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்புறவங்க நம்புங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நம்பிக்கிட்டு போகலாம். அதை பேஸ் பண்ணி தப்பை நம்ம பண்ணுறோம். அடுத்த ஜீவனுக்கு, அடுத்த உயிர்களுக்கு நம்ம தப்பு செய்கிறோம்னா அந்த நம்பிக்கை பேரில் அதை விட ஒரு, ஏன்னா அப்ஜெக்டிவ், அதாவது வந்து சப்ஸ்டன்ஸ் இல்லாத தப்பு அது. புரியுதுங்களா? ஒருத்தன் திருடுறான்னா கூட அவனுக்கு வந்து பணம் கிடைக்குது. நீ ஏதோ ஒரு நம்பிக்கை, அது மேஜராக அது பொய்யா இருக்கும். அந்த நம்பிக்கையை வச்சு நீ தப்பு பண்ற, ரைட்டா? அது எப்படி, அது எவ்வளோ பெரிய, அது முட்டாள்தனமாக மனுஷனுக்கு பகுத்தறிவு கொடுத்தாச்சு. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், என் நம்பிக்கைக்காக செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ அடுத்த வீடியோ நான் வந்து இங்கிலீஷில் போடுறேன். ப்ரைமர்லி ஆன் ஃபேக்டர்ஸ் அபவுட் சக்ஸஸ். அதாவது வந்து வாழ்க்கையில் என்னென்ன மேலே வரணும் அப்படின்னும்போது, இப்போ நான் சொல்கிற க்ரைட்டீரியா நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேலே வரணும்ல, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்றைக்குனா ஒரு நாள் நீங்கள் மேலே வருவீங்க. அது உண்டது. அடுத்த வீடியோ நான் இங்கிலீஷில் அதை போடுறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து நான் திருப்பி தமிழில் போடுறேன். என் சேனலை வாட்ச் பண்ணதுக்கு, எனக்கு என்னுடைய வியூஸை அக்னாலேஜ் பண்ணதுக்கு என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.